கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபர் வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை எறிந்து அந்த நபர் கஞ்சா விற்பனை செய்வதாக திண்டிவனம் போலீசுக்கு தகவல் தெரிவித்த போலி நிருபர் உட்பட 3 பேர் கைது. சிசிடிவி காட்சி வெளியீடு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலையத்திற்குட்பட்ட திண்டிவனம் கருணாவூர்பேட்டை அருகே ஜான் மற்றும் அவரது மனைவி சந்திரிகா கஞ்சா விற்பனை செய்வதாக திண்டிவனம் காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து திண்டிவனம் போலீசார் இது சம்பந்தமாக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷுக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு சென்ற டிஎஸ்பி பிரகாஷ் மற்றும் தனிப்படை போலீசார் அந்த வீட்டில் வராண்டாவில் சோதனை செய்தபோது அங்கு கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த வீட்டில் அருகே இருக்கும் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது ஆட்டோவில் வந்த ஒரு நபர் ஏதோ ஒரு பொட்டலத்தை தூக்கி வீசும் காட்சி அங்கிருக்கும் சிசிடிவி காட்சியில் தெரிய வந்தது. அதனையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நபர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஆட்டோ பதிவு எண்ணை வைத்தும் விசாரித்த போது அந்த தொலைபேசியில் பேசிய நபர் சென்னையை சேர்ந்த போலி நிருபர் நாகராஜன் என்பதும் அவர் ஜானின் மனைவி சந்திரிகா சென்னையில் குடிசை மற்றும் வீடு வாங்குவதற்காக பல பேரிடம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலாக முன்பணம் கொடுத்துள்ளார். அதை பணம் கொடுத்தவர்கள் சந்திரிகாவை பணம் கொடுக்க வற்புறுத்த சந்திரிகா தொடர்ந்து நாகராஜிடம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் சந்திரிகா வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை போட்டு அதை திண்டிவனம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து சந்திரிகாவை கஞ்சா வழக்கில் சிக்க வைப்பதற்காக இதுபோல செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது அந்த சிசிடிவி காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளியான சென்னையை சேர்ந்த போலி நிருபர் நாகராஜ், அவரது நண்பர்களான சென்னையை சேர்ந்த கார்த்திக், ஜெகன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவரிடமிருந்த ஆட்டோ மற்றும் 250 கிராம் கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாகராஜ் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் மற்றும் தனிப்பிரிவு காவலர்களுக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.